வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில் எப்படி சாம்பார் சாதம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம குயிக்காக ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த சாதம் செய்யலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட் இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். 3/4 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், நீங்கள் பெருங்காய தூள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 சிகப்பு வத்தல், 5லிருந்து 7 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, 1 கேரட், கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 முருங்கைக்காய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கத்திரிக்காய் 2. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிடலாம். ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தோரம் பருப்பையும் நம்ம கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் இதில் இப்போ 5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு வந்து சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து 5 கப் தண்ணி சேர்த்துடலாம். முக்கால் கப் நம்ம வந்து அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1/2 கப் துவரம் பருப்பு, இதுக்கு வந்து 5 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். கொஞ்சமாக 2 அல்ல 3 ட்ராப்ஸ் நெய் சேர்த்துக்கலாம். அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ண போகிறேன். இதில் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் கேரட்டையும் முருங்கைக்காவை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். அதனால் நம்ம உள்ளே போட்டே குக் பண்ணிடலாம். இதை வந்து 1 விசில் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். நறுக்கி நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சாலே போதும். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, தனியா எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்காது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தீஞ்சிடாமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா தீஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம சாம்பார் பொடி இருந்தது அப்படின்னா நம்ம அதே கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் துண்டு வச்சுருந்தது வந்து இப்படி நான் மிக்சியில் ஒரு சுற்றி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தாலும் அதுவே சேர்த்துக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக தேங்காய் சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சே தான் பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இதை ஆற விட்டுடலாம். இது ஆறுறதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து இப்படி தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை நடுவில் கீரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ இது லேசாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனைலாம் போய் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாத்துக்குமே சேர்த்து இதில் உப்பு சேர்த்துடலாம். நம்ம சாதம் எதுலேயுமே உப்பு சேர்க்கலாம். அதனால் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ தக்காளி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நீங்கள் வேறு உங்களுக்கு என்னென்ன காய்கறியெல்லாம் போட்டால் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும் அப்படின்றனால நான் இங்கே போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற காய்கறிகள் நீங்கள் தனியாக தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இல்லைனா ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட், முருங்கைக்காய் அதை வந்து அந்த தண்ணியோட உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சிருந்தா அந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ள சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். சாதம் வந்து இப்போ நல்லா குலைவாக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறப்போ இன்னும் இந்த தண்ணியெல்லாம் சேர்றப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உதிரியாக நம்ம வந்து கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தாளித்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா சாதம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி அந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற அதே நெய்யிலே கூட தாளித்து ஊற்றிடலாம். லேசாக முந்திரி பருப்பு செவக்கட்டும்.
முந்திரி பருப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக சிவந்த பிறகு இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற அதே நெய்யிலே கூட நம்ம தாளிச்சிடலாம். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இதில் நான் அதிலே தாளிக்க போகிறேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம சாதத்துக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் நம்ம தாளித்து வச்சுருக்கதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது கூட நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை நீங்கள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாதம் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.